என்னடா அடுப்படியா மறைச்சுக்கிட்டு நிக்கிற? இல்ல எனக்கு பசிக்குது. விருந்தாளிங்களோட நானும் சாப்பிட்றா. இப்ப உனக்கு என்ன அவசரம்? முதல்ல போய் உங்க மாமாவை கவனி. பொழுது போனதுல இருந்து பிராந்தி பிராந்தின்னு என்ன பிராண்டாரு. சின்ன பையன்கிட்ட போய் பிராந்தி வாங்கிக்கிட்டு அப்படியே மருதண்ணன் கடையில உங்க மாமாவுக்கு மட்டும் கோழிக்கறியும் கொத்துக்கறியும் வாங்கிட்டு வா. இங்க இன்னைக்கு எல்லாம் சைவம். இருடா, ஏன் அலையிற? எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்து உங்க மாமா சாப்பிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் கால் அமைக்கிட்டு வந்து அப்புறமா சாப்பிடு. அதுக்குள்ள வந்த பிச்சு பிராந்துச்சு. மாமா ஏண்டா உனக்கு வேணுமா? தண்ணி ஊத்திங்க மாமா. தண்ணி எல்லாம் வேண்டாம். கடைசி ரவுண்டு எப்பவுமே ராவ அடிச்சாதான் மண்டையில கிக்கு இருக்கும். கறி எடுத்துங்க மாமா. எங்க இருக்கு கறி? எங்கடா இருக்கு கறி? எல்லாத்தையும் நீ தின்னுட்டு கறி தின்னுங்க மாமா. நீங்க தானே மாமா தின்னீங்க? நானா? எப்ப? அப்ப இருந்து நீங்க தான் மாமா தின்னுட்டு இருக்கீங்க. நான் நல்ல ஞாபகம் இருக்கு. சரி, நீ என்ன பண்ற? ஏதாவது பண்ற இல்ல? படுக்க போடு போ. கட்டில் கட்டு கூட நடந்து போக முடியாது, குதிச்சுதான் போகணும் போடு. மாமா பாத்து. பாட்டு துண்ட காணும். துண்டு வரல உன்னை பெண்ட் எடுத்துருவேன். துண்ட நீங்களே கால்ல கட்டிருக்கீங்க மாமா. எங்க இந்த பாருங்க, நீங்களே கட்டிருக்கீங்க. நான் எங்கடா கட்டில துண்டு வச்சு வெட்டி விட்டுறாத. நீ வச்சுக்கோ. எல்லாருக்கும் தண்ணி போட்டா தான் தூக்கம் வரும். எனக்கு தண்ணியும் போட்டு சொடக்கும் போட்டா தான் தூக்கம் வரும். சொடக்கு போடு. என்னையா இந்த நேரத்துல? எங்கேயா போயிட்டு இருக்க? மனசு சரியில்லை, சும்மா அப்படியே போய்கிட்டு இருக்கேன். மனசு இந்த வயசுல சரியில்லையா? என்ன சரி மாமா, நீங்க என்ன தூங்கலையா? ஊரை தூங்க வச்சுட்டு தாண்டா அந்த சீனித்தேவன் தூங்குவான். வா உட்கார கட்டல. உட்கார். என்னப்பா அங்கேயே பாக்குற? வாயில்லா ஜீவனுக்கு கூட வயிற்று நிரப்பிட்டு தான் படுப்பீங்களா மாமா? எதை வச்சு நம்ம வயிறு வளர்க்கிறோமோ அதோட வயிற்று தப்பா நம்ம முதல்ல ரப்பணும். என்னையா முகம் எல்லாம் கருத்து இருக்கு, கண்ணு வேற கலங்கி இருக்கு. சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் சாப்பிடல. சாப்பிடலையா? ஏன்பா வீட்டுல சமைக்கலையா? ஏன் சமைக்கல? அண்டா அண்டாவாதான் சமைச்சாங்க. விருந்தாளிகளுக்கு பெரிய விருந்தே நடந்தது. விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடுன்னு அத்தை சொல்லிட்டாங்க. போய் பார்த்தா எனக்கு ஒண்ணு இல்ல. அதான் கோவமா வந்துட்டேன். கோவமா அத்தைப்படுத்திருக்கிற கட்டளை ஓங்கி ஒரு உத விட்டு எடுத்து வை பாத்திரத்தை சமைச்சு போடு இப்ப கேட்டுட்டு இல்லடா நீ வந்திருக்கணும். வெறும் பை மாதிரி வந்திருக்கிறியடா. சாப்பிடியா? சாப்பிடியா? வேண்டாம் புள்ள. இது கொண்டு குறைச்சல இல்ல. சாப்பிடுற உருட்டி கொடுக்கல. சாப்பிடுங்க தம்பி. இனிமே எப்ப உனக்கு சாப்பாடு இல்லடாலும் ஏன் வீட்டுக்கு வந்து சாப்பிடியா? அடுத்த வீட்டுக்கு வேதுக்குமா போகணும். இவன் நினைச்சா நாளைக்கு இவன் பேருக்கு சொத்து வராதா? ஒருவேளை சொத்துக்கு அவங்களும் இவங்கிட்ட கையிட்டு நிக்கணும். நீங்க ஏன் மாமா அதெல்லாம் சொல்றீங்க? நாம ஏதோ தூண்டி விடுற மாதிரி ஆயிடும். ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருந்தா தாமா தூண்டி விடணும். இது என்னையும் தெரியும் இல்லாம காஞ்சி கிடக்கிற வழக்கு. இனிமே தாமா பத்தவே வைக்கணும். இது பாரியா, நான் உங்களை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லல.
என்னைக்கு இருந்தாலும் அந்த சொத்துல உனக்கு உரிமை இருக்குல்ல, அத கேக்குறதுல என்னய்யா தப்பு? தப்பு இல்லதான். ஆனா நான் எப்படி திடீர்னு கேட்க முடியும்? இடியும் வெடியும் திடீர்னு வெடிச்சாதான் அடுத்தவன் பயப்படுவான். நாளைக்கே நான் கூட வர்றேன். வெடியை நான் வைக்கிறேன், நீ கூட ஆமா போடு போதும். சரி மாமா, நாளைக்கு 2ல 1 பாத்துரலாம். அரிசி கடன் வாங்கி அந்தி கடமேன் வாங்கி போய் சமைக்க வேணும் பொல்லாத மச்ச